கடக ராசியில் பிறந்தவரா நீங்கள்? இந்த ஆண்டு அதாவது 2025ஆம் ஆண்டு கடக ராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்கும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்தோ தமிழ் ஜெய் வியாசஸ்ரீயின் வணக்கம். இந்த புத்தாண்டு அதாவது 2025ஆம் ஆண்டு புதன் கிழமை அன்று பிறக்கிறது. மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு, கேது பெயர்ச்சிகள் என்று 3 முக்கிய பெயர்ச்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள். இந்த 3 பெயர்ச்சிகளும் சேர்ந்த 2025ஆம் ஆண்டு கடக ராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். ஏப்ரல் 2025 வரையிலான காலம் 2025ஆம் ஆண்டில் கடக ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும். கடக ராசி வருட பலன் 2025 குருக்கிரகம் 11வது வீட்டில் சாதகமான நிலையில் இருப்பதால் தொழில் முன்னேற்ற பாதையில் முன்னேறும். சனி 8வது வீட்டில் இருந்து மன அழுத்தத்தை தருவார். சனி பயிற்சிக்கு பிறகு தொழிலில் இருந்த கடந்த கால பிரச்சனைகளுக்கு இந்த ஆண்டு முடிவு கிடைக்கும். இலக்கை நோக்கி பயணம் செய்வார்கள். இதற்காக கடினமாக உழைப்பார்கள். மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சிறப்பானதாக இருக்கும். குருவின் பெயர்ச்சி காரணமாக சக ஊழியர்கள் மற்றும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் கடக ராசிக்காரர்களுக்கு எதிராக நடக்கலாம். வேலை மாற்றத்திற்கு ஏற்ற ஒரு ஆண்டாக இந்த வருடம் இருக்கும் என்றாலும் மாற்றத்தை யோசித்து ஏற்றுக்கொள்ளவும், எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக கையாள பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழிலை பொறுத்தவரை ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் மிகவும் அற்புதமாக இருக்கும். மேலும் தொழிலை பொறுத்து இந்த ஆண்டு பலனை என்று பார்க்கும்போது ஒப்பீட்டளவில் நல்ல சாதகமாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரியிடம் மோதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பிடிவாதமாக இருந்தால் நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும் என்றாலும் எதிரிகள் மற்றும் தொழில் போட்டியாளர்களை சமாளிக்க முடியும். சிலர் தொழிலை விரிவுபடுத்தவோ அல்லது வெளிநாடு செல்லவோ இந்த ஆண்டு சாதகமாக இருக்கும். கூட்டுத் தொழிலில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாகவும் லாபகரமாகவும் இருக்கும். நண்பர்கள் நிதி நெருக்கடிக்கு உதவுவார்கள். வியாபாரத்தில் இருப்பவர்கள் நல்ல லாபத்தை அனுபவிப்பார்கள். வணிகம் ஆண்டு முழுவதும் நிலையான வளர்ச்சி பெறும். இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும். இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும்.